18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக தீர்ந்து போகும்படி உனக்கான விஷயத்தை சுமூகமாக முடிக்க போகிறேன். இனிமே சுபமான நல்ல காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவதற்காக தான் இப்போது இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் பக்கத்திலேயே இந்த கருப்பன் நான் இருக்கும்போது நீ கவலைப்படுறதையும் போராடுவதையும் ஏங்குவதையும் நிறுத்திட்டு என்னை நோக்கி ஓடிவா. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் சரி செய்கிறேன். போராட்ட களமாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வச்சு நீ ஏங்கி எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்குறதையும் உன் கைகளில் நானே ஒப்படைக்கிறேன். உன் மனசில் இருக்க பாரத்தையும் கவலைகளையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்காக நான் இருக்கிறேன் என் செல்லமே. எவ்வளவு வலிகளும் வேதனைகளும் உனக்குள்ளே இருந்தாலும் நீ ஒருபோதும் பக்தியையும் நம்பிக்கையும் கைவிட்டக்கூடாது. சில காலமாகவே உன் மனசுக்குள்ளே இருந்த போராட்டத்துக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் இப்போது விடை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. எல்லா கஷ்டங்களுக்கும் விடை கொடுத்துட்டு நீ என்னிடம் வேண்டி கேட்டதையும் உனக்கு வரமாக அள்ளித்தரதான் உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்தேன். மன நிறைவோட சீரும் சிறப்புமாக நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. உன்னை தொந்தரவு செய்யக்கூடிய எதிரிகளும் பகையாளிகளும் என் அருளால் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போகிறாங்க. இனிமே எல்லாமே நன்மைகளாக நல்ல விதமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்கிட்ட இருந்து எந்த பொருளை நான் எடுத்துக்கிட்டாலும் அதை 10 மடங்காக திருப்பி தர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் நீ இழந்ததே நினச்சி வருத்தப்படாத. மறுபடியும் அத்தனையையும் நான் மீட்டு தருவேன். உன் வாழ்க்கையில் இப்படியே இருந்துருமோ இப்படியே போயிடுமோ நினச்சி கவலைப்படாத. அத்தனையையும் மாற்றி அமைப்பதற்கு எனக்கு ஒரு நொடி போதுமென் செல்லமே. இப்போ நீ கஷ்டப்படுற எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். நல்ல குணம் கொண்ட உன்னை எல்லாரும் புரிந்து கொள்வதற்கான காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை அனைவருக்குமே நான் புரிய வைக்கிறேன். நீ எப்போதும் இப்படி நீ இடைவிடாமல் செய்கிற உன்னுடைய விடாமுயற்சிகளுக்கு ஒருபோதுமே பலன் இல்லாமல் போயிடாது. நீ செய்த உழைப்புக்கும் முயற்சிக்கும் நிச்சயமாக நான் உன்னை உயர்த்தி காட்டுறேன். பல நேரங்களில் நீ என்னை வணங்கக்கூட நேரமில்லாத அளவிற்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. உன்னுடைய உழைப்பை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா கடுமையான உழைப்பையும் முயற்சியையும் செய்வது கூட ஒரு வகையில் என்னை பிரார்த்திப்பது போலதான். நீ கடமையை சரியாக செய்தாலே நானே உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை உன் விருப்பம் போலவே செஞ்சு கொடுத்துருவேன். நான் உன்னை சோதிக்கிறதே நீ இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழணுங்கிறதுக்காக தான். சில சோதனைகளையும் துயரங்களையும் சந்தித்த உன் வாழ்க்கையில் இப்போது என் பரிபூரண ஆசையால் நீ ஓங்கி உயர்ந்து நிற்க போகிற. பேச வேண்டிய இடத்துல பேசிடு. அதை விட்டுட்டு அவங்களா புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டினா இந்த கலியுக காலத்தில் யாரும் யாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நினைக்க கூட மாட்றாங்க, யோசிக்க கூட மாட்றாங்க. சில விஷயங்களை நீ பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு புரியுன்ற சூழ்நிலை இப்போது இருக்கு. தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ அமைதியாக பேசி நீ நினச்ச காரியத்தை முடிப்பதற்கு முயற்சி செய். எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. உனக்குன்னு விதிக்கப்பட்டதை நீ தடுத்தாலும் யார் வந்து தடுத்தாலும் நிச்சயமாக உன் கைகளில் நான் அதை கொடுத்தே தீருவேன். அதுவும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நல்லதாக அமையும்படியும் நானே உனக்கு அருள் செய்வேன். நீ கற்பனை செஞ்சு கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை மிக மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் மாற்றி உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக மாற்ற போகிறேன்.